நம்ம வாழ்க்கையில் நிறைய வேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து போகிற நிறைய விசுவாசிகள் இதை சொல்றீங்க. நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன், ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன், கர்த்தர் மேல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம அப்படியே தடுத்தா இருப்பாருங்க, இந்த கதவை அடைச்சா இருப்பாருங்க, இந்த சூழ்நிலையில என்ன மேலவங்க போகாம அப்படியே நிறுத்தினா இருப்பாருங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன் பாஸ்டர், இந்த துக்கத்தில் ரொம்ப கோபம் ஆயிட்டேன். நான் எனக்கு இப்போ ஆண்டவர் மேலே நிறைய கோபம் இருக்கு, நிறைய வருத்தங்கள் இருக்கு, எனக்கு விசுவாசம் அதுக்கப்புறமா எழும்ப மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கர்த்தர் எப்படி இதை எனக்கு செய்ய முடியும், எப்படி இதை அனுமதிக்க முடியும், எப்படி என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, இவரெல்லாம் கடவுளா, இவரை நாம் தொடர்ந்து தேடணுமா, ரொம்ப துக்கமாயிட்டேன். நீங்க நிறைய பேருக்கு ஒரு காலத்துல தேவனுடைய ஆலயன வாஞ்சியா இருந்தவங்க இப்ப கோபப்படுறாங்க ஆலயனாலே. ஏன் இந்த கோபம் வந்துச்சுன்னா உள்ள என்ன வந்துருச்சு, துக்கம். துக்கம் மாற்ற முடியாத துக்கங்கள். ஏன்னா இந்த துக்கம் ஏன் வந்ததுன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு கதவை மூடினாரு, தர மாட்டேன் பூட்டிட்டு போயிட்டாரு கதவை, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டிட்டு போயிட்டார். ஆதாமை பாருங்க உள்ள போக முடியாது, மோசையை பாருங்க உள்ள போக முடியாது, தாவீதை பாருங்க ஆலயத்தை கட்ட முடியாது, போ ஐ ஹவ் ரிஜெக்டட் யூ. என்ன ஆண்டவரே இது? இந்த மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அது கொண்டு வருகிற துக்கங்களை ஆற்ற முடியவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை, எப்படி இதை சமாளிப்பதுன்னு தெரியல. சொல்றீங்களா? இந்த கால ஆவியானவர் நம்மோடு இன்னைக்கு பேச போறாரு. இந்த துக்கத்தின் நடுவில் எப்படி நம்ம ஆறுதலை கண்டுபிடிப்பது, எப்படி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் கொண்டு போய் தொடர்ந்து முன்னேறுவது. இந்த 3 தேவ மனிதர்கள் நடுவில் 2 முக்கியமான சத்தியங்களை நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஹவு டு ஹேண்டில் கிரீஃப் amidst God's denials. தேவனால் மறுக்கப்படும் போது ஏற்படும் துக்கத்தை எப்படி கையாள்வது? எழுதுங்கள். தேவனால் மறுக்கப்படும் போது ஏற்படும் துக்கத்தை எப்படி கையாள்வது? கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை மறுத்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்காம நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேடுதல்கள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி நம்முடைய ஜெபங்களை மறுக்கும் போது எப்படி இதை கையாள்றது? How to handle God's denials. 2 வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த 3 கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த 2 சத்தியங்கள் உண்மையா இருக்கிறது. அதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது அவசியம். இதை போல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது இந்த 2 சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, ரிமெயின் ஹம்பிள். கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், தாழ்மையாய் இருங்கள். தாழ்மையாய் இருங்கள். ஆதாமானாலும் சரி, மோசேயானாலும் சரி, தாவீதானாலும் சரி, இந்த 3 பேருமே ஒரு காமன் ட்ரைட் வச்சிருக்காங்க. என்னன்னா தாழ்மையா இருந்தாங்க. தேவனுக்கு முன்பாக மிகுந்த தாழ்மையா இருந்தாங்க. ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்க. தோட்டத்தை ஒரு காலம் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த அதே தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தும் போது வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க, தேவனுக்கு முன்பாக ரொம்ப தாழ்மையா இருந்திருக்கிறான். தேவனோடு போராடி, தேவனோடு வாக்குவாதம் பண்ணி, ஏன் என்ன துரத்துறீங்க, ஏன் என்ன உள்ள வந்துடக்கூடாது, சண்டெல்லாம் போடல. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த தோட்டத்தையே இழக்கம் பண்றது காரணமா யார் மாறினது? சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ஏவாள். இந்த ஏவாளை யார் கொடுத்தது? இவரா தேடினாரா? யாரு கொடுத்தா? கர்த்தர் தான் ஏற்ற துணைன்னு கொடுத்தாரு. ஆனா இந்த அம்மா பண்ண சம்பவத்தில் தோட்டமே போச்சுப்போம், வேலை போச்சு, வருமானம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு தாழ்மையா இருந்தான்னு கேட்டா, எந்த பெண்ணால சோதிக்கப்பட்டு பாவத்திற்குள்ளாகி சாபத்தை தலையில சுமந்து வேதனைக்குள்ளானானோ அந்த பெண்ணை தான் அங்க கூட்டிட்டு வெளியே போனாரு. அந்த பெண்ணோட தான் குடும்பம் நடத்தியிருக்காரு, அந்த பெண்ணோட தான் பிள்ளை பெற்றிருக்கிறாரு. எந்த அளவுக்கு ஆதாமுக்கு தாழ்மை இருந்திருக்குமானா, எனக்கு புரியலைங்க ஆண்டவர் ஏன் இப்படி செய்தாருன்னு. நான் அவரை கேள்வி கேட்க முடியாது. அவர் கொண்டு போற பாதைக்கு நான் வாய் தரவாமல் அமைதியாக அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தான். I commit to God's will. தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுறேன். கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார், அது வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருப்பார். மோசேயை பாருங்களேன்,
மோசேயை பாருங்க, ஆண்டவர் வந்து இதை பற்றி திருப்பி பேசாத, நீ அந்த நாட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு, உள்ளே பிரவேசிக்க விட மாட்டேன். பார்க்கட்டுமா ஆண்டவர், பார்த்துக்கோ. ஏங்க நான் இன்னைக்கு யோசித்து பார்த்தேங்க, உட்காந்து இந்த செய்தி எடுக்கும்போது யோசித்தேன், மோசேயின் நிலைமையில் நான் இருந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு யோசித்தேன். 40 வருஷமாக ஒரு நாட்டை சுதந்திரிக்கணும்னு தானும் சரி தான் ஜனங்களையும் இழுத்துக்கிட்டு இவ்வளோ பாடுபட்டு ஒரு மனுஷன் அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் முன்னணியில் போய் ஜனங்களெல்லாம் நடத்திட்டு போன ஒரு ஆளுக்கு கடைசி ஸ்டாப்புங்க இதான். இந்த ஸ்டேஷனை விட்டு அடுத்த ஸ்டேஷன் உள்ளதான் என்ட்ரி. இந்த ஸ்டேஷனில் இறங்கி போன்றாரு ட்ரெயின் அவுட்டு. இறங்குனா என்ன அர்த்தம்? இறங்குப்பா, மற்றவங்களாம் அவங்க எல்லாம் வராங்க, நீ இறங்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? வேணா மேலே ஒரு மாடி இருக்குது, அதில் போய் வேணா அந்த இடத்த போய் பார்த்துக்கோ அப்படின்னா, ஏங்க நான் என்ன சொல்லிப்பேன் தெரியுமா? 40 வருஷமாக வேடிக்கை பார்க்க வந்தேன் நான். என்னை விட பொல்லாதவனுங்கெல்லாம் இருக்காங்க, அவனுங்களை விட நான் ரொம்ப சாந்தமானவன், அவங்கள விட நான் ஜெபிக்கிறவன், தேவனை முகமுகமாக தரிசித்தவன், கற்பனைகளெல்லாம் கொண்டு வந்தவன், இவங்களுக்காக வழக்காடினவன், இவங்களுக்காக பரிந்து பேசினவன். நான் வரமாட்டேன், என்ன வேடிக்கை காமிச்சிட்டு மற்றவங்களாம் உள்ளே கூட்டு போறீங்களா? வேடிக்கை வேணாம், ஒன்று வேணாம், பார்க்கவே மாட்டேன், நான் பின்னாடி எகிப்துக்கே போறேன்னு போயிருப்பேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க. நான் அப்படி யோசித்தேன். ஏங்க என்ன கோவம் வந்திருக்கும் தெரியுமாங்க எனக்கு? இது என்னங்க இது கடைசி நிமிஷத்தில் 40 நிமிஷம். இப்போ இது வந்து அந்த மனுஷனுக்கு 120 வயசு. ஏங்கி 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 இந்த நாட்டுக்குள்ளே போனோன்னா இறங்கி போ, வேடிக்கை வேணா பாரு, மலை மேலே ஏறி போய் வேடிக்கை பாரு. ஆச்சரியமாக இருக்கு, இந்த மனுஷன் எவ்வளோ தாழ்மையாக இருந்திருக்கிறான்னு சொன்னால், லாஸ்ட் மினிட்ல நீ உள்ளே போகாதன்னு சொன்ன, ஆண்டவரே பார்க்கணுன்னா கூட பார்க்குறேன்ப்பா. மேலே ஏறி போய் பார்த்துருக்காருங்க, அந்த நாட்டை போய் வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. எவ்வளவோ தூரத்துலேருந்து நீங்கள் இஸ்ரேவேலுக்கு போனீங்கன்னா, இப்போ நாங்கள் இஸ்ரேலுக்கு ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கேன் இஸ்ரேல் நாட்டுக்கு. அங்கே வந்து இந்த மலைக்கு கூட்டு போகிறாங்க, நேபோ மலைக்கு கூட்டு போகிறாங்க. அந்த நேபோ மலையில் வந்து மோசே நின்று பார்த்த இஸ்ரவேல் தேசத்தை எந்த பாயிண்ட்ல நின்று இருப்பாரு அப்படின்னு ஒரு இடத்த மார்க் பண்ணி காட்டுறாங்க. நான் வந்து 3 முறை போனதில் 2 முறை அந்த இடத்துல நின்னா ஒன்றுமே தெரியல. ஏன் தெரியலன்னா ஃபுல்லாக மேகமூட்டம் ஆகி போச்சு, இடம் ஃபுல்லாக பனி இறங்குனதுனால ஒன்றுமே தெரியலைங்க. ஒரே ஒரு முறை காட்டுறாங்க, இந்த பக்கம் பார்த்தா எரிகோ தெரியும், இந்த பக்கம் பார்த்தா எருசலேம் தெரியும் அப்படின்னு காட்டுறாங்க. ஏதோ சின்ன சின்னதா இப்போ இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டிருக்கோம், மல்டி ஸ்டோரி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் எறும்பு மாதிரி அங்கங்கே ஏதோ தெரியுது. அதை பார்த்துட்டு அப்பா தெரிஞ்சிச்சு, எருசலேம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு மோசே நிலைமை யோசித்து பாருங்க, என்ன மல்டி ஸ்டோரி இருந்துச்சு, எல்லாம் குடிசையில் தான் உட்காந்துருந்தாங்க. இவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்துக்கோ, அதை பார்த்து இந்த மனுஷன் சந்தோஷப்பட்டார். பார்த்துட்டாங்க. ஏங்க அந்த மனிதனுக்கு எவ்வளவு தாழ்மை இருந்தா தேவனோடு போராடாம இறங்கி வந்திருப்பாருங்க. எவ்வளவு தாழ்மை இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. தாவீதை யோசித்து பாருங்க. 40 வருஷம் நாட்டை நடத்தி நிலத்தை வாங்கி சொத்துக்களை சேர்த்து அத்தனை காணிக்கையா கொடுத்துட்டு ஆலயம் கட்டுற வரைபடத்தை வாங்கி கையில் வச்சா நீ கட்ட மாட்ட, போக்குவரத்து அறியாத உன் சின்ன பிள்ளை கட்டுவான் அப்படின்னா, அதற்கு தாவீது சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன பதில்? வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியனை அறிவீர், உமது வாக்கு தத்தத்தின் நிமித்தமும், எல்லாரும் வாசிங்க, உமது வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. ஏங்க இது படிக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு தாவீதுடைய ஷூஸ்ல நின்று இதை படிச்சு பார்த்தாங்க, எனக்கு தாங்க முடியல. எனக்கு அதாவது லாஸ்ட் லைன் பாருங்களேன், இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. ஏங்க
என்ன அறிவிச்சாருங்க? பெரிய காரியம். என்ன பெரிய காரியம் அறிவிச்சாரு? நீ கட்ட மாட்ட, அதான் பெரிய காரியம், பெரிய வெளிப்பாடு தான். நான் யோசித்தேன், இதை சொல்லாமலே ராத்திரி தூங்குறப்ப உயிர் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். ஆமாங்க, எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தேன், கட்டிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். ராத்திரி உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னா கூட ஏதோ ஆசைப்பட்டாரு போய் சேர்ந்துட்டாருன்னு விட்டுருவாங்க. ஆசையெல்லாம் மூட்டி விட்டு, உனக்கு தீர்க்க தரிசனம் வாப்பா. என்ன தீர்க்க தரிசனம்? கட்ட மாட்டேன். அதுக்கப்புறமா தூங்க முடியுமாங்க? ராத்திரி நிம்மதியாக இருக்க முடியுமா? இவ்வளவுத்தையும் கொடுத்துட்டு, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ பாடுபட்டு கட்ட மாட்டேன். அதுக்கு அவர் பதில் என்னன்னா, ஆண்டவரே நான் என்ன சொல்ல முடியும்ப்பா, நானும் ஏமாத்திரம், என் வீடு இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்தீங்களே அதே பெரிய காரியம். என்ன ஒரு தாழ்மை இருந்திருந்தா, கர்த்தர் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை பார்த்துட்டு இட்ஸ் ஓகே லார்ட், பரவாயில்ல ஆண்டவரே, பெரிய காரியங்களெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற சில காரியம், தேவன் தடை பண்ற காரியங்களை கையாள்றதுக்கு துக்கம் நம்முடைய உள்ளத்தை மேற்கொண்டாதபடிக்கு நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னன்னா தாழ்மை. எனக்கு எல்லாம் புரியல ஆண்டவரே, எனக்கு எல்லாமே தெரியல, ஆனால் நீங்கள் நான் எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிரடியாக சொல்கிறீங்க, என் விருப்பத்திற்கு நேர் எதிரடியாக நீங்கள் உங்கள் திட்டத்தை போட்டிருக்கிறீங்க, அதுக்கு நடுவில் நான் தாழ்மையாக இருக்கேன், நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறத தேவன் விரும்புகிறார். நான் தாழ்மையாக இருக்கேன் ஆண்டவர், உம்மோட நான் போராடலை, நான் வழக்காடலை, இது என் உரிமைன்னு நான் கேட்கல, நான் சண்டைக்கு வரலை, தாழ்மையாக உம்முடைய சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்றைக்கு நாம தேவனுக்கு முன்பாக நம்மை முற்றிலும் தாழ்த்தி, எதிர்பாராத விஷயங்கள், நம்ம கொஞ்சம் கூட எதிர்நோக்காத காரியங்கள் நடுவில் நம்ம மேன்மை பாராட்டாம நம்ம தாழ்த்தி அடிபணிகிறோமோ, அதுதான் தேவனுக்கு பிரியம். நிச்சயமா சொல்றேன், நம்முடைய துக்கங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு சிறந்த வழி என்னன்னா, தேவனுடைய புரிந்து கொள்ள முடியாத பாதைகளில் தவிச்சு நிற்கும் போது நம்ம கேள்வி எழுப்பாம, உமக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துறேன்ப்பா, இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்ததே பெரிய கிருபை, உமக்கு நன்றியோடு நான் நம்மை துதித்து என்னை உமக்கு முன்பாக நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே, humble myself Lord சொல்லி பாருங்களேன். நான் சொல்லுவேன், நம்முடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ரெண்டாவது, இவர்கள்ட்ட நம்ம கவனிக்கிற ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாட் ஒன்லி that we should remain humble, you also learn that we should remain hopeful. நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் காத்த நம்பிக்கை. மோசே எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் காண்பித்த நம்பிக்கை. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் காண்பித்த நம்பிக்கை அவன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினது. ஆதாம் எப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் தெரியுமா? கர்த்தர் இப்போ அவனை வைத்த தோட்டத்திலிருந்து எடுத்து வெளியே போ அப்படின்னு அனுப்பினார். ஆனால் அவரை நோக்கி பார்த்தார். நான் தேவன் எனக்கு புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நான் புசிச்சிட்டேன், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ஆனால் என் தேவன் எனக்கு எவ்வளவோ இரக்கம் காட்டினார். எப்படி இறங்கினாருன்னு சொன்னா, அந்த தோட்டத்தோட்டு வெளியே போகும்போது அவனை நிர்வாணியா போக விடாம தோலாடைகளை தரித்து என்ன பண்ணாரு? வெளியே அனுப்பினார். ஆனா வெளியே போகும்போது ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? சர்ப்பத்தின் தலையை ஸ்திரீயினுடைய கால்கள் என்ன செய்யும்? நசுக்கும். ஸ்திரீயினுடைய வித்து நசுக்கும். மன்னித்துக் கொள்ளுங்க, ஸ்திரீயினுடைய வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து பிந்தின் ஆதாம்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் இந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவார் அப்படின்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. நம்பிக்கையோட வெளியே போயிட்டாருங்க அவரு. கர்த்தர் அதை எனக்கு செய்வார், கர்த்தரை நான் நம்புவேன். தனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பலி செலுத்தவும் காணிக்கைகளை செலுத்தவும் கற்றுக் கொடுத்தவனாக மாறினான். நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் பட் ஐ ட்ரஸ்ட் யூ. உங்களுடைய வழிகளை என்னால் புரிந்து கொள்ள முடியல, ஆனால் நான் நம்புறேன். நீங்க இந்த ஏதேன் தோட்டத்தை எனக்கு தடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு தெரியும் எங்கள் சந்ததிகளை நீர் நித்திய நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு, உம்மோடு இருக்க கொண்டு போறதுக்கு
ஆயத்தம் பண்ண போகிற பிந்தின் ஆதாமை எங்களுடைய வித்துல நீங்க கொண்டு வர போறீங்க. நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு கதவை அடைக்கிறார் அப்படின்னா அதை விட ஒரு மேன்மையான ஒரு உச்சத்திற்கு நம்மை கர்த்தர் கொண்டு போக திட்டம் இல்லாமல் கர்த்தர் கதவை அடைக்க மாட்டார். நிச்சயமாகவே நிச்சயம் ஒரு கதவை அடைதான், விசுவாசமா இருங்க. இதை விட மேன்மையான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணாம இந்த கதவை கர்த்தர் பூட்ட மாட்டார். நிச்சயமா என்னை உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். நன்மையானது மேன்மையானதை கர்த்தர் தருவார். மோசேயை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மனிதன் எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்கிறார் பாருங்களேன். கர்த்தர் நீ போகக்கூடாதுன்னு சொன்னாரு. அவருக்கு தெரியும் என் தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்தவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் நம்பினாருங்க. போய் பாருப்பான்னா பார்த்துட்டாரு. வேதம் சொல்லுது, தன் மரண வேளை வந்தபோது கர்த்தருடைய நடத்தலின்படி போய் தன்னுடைய மரணத்தை சந்திக்க நடந்து போனார். தேவன் எவ்வளவு இரக்கம் காட்டினார்னா இந்த மனுஷன் மேல, கானான் தேசத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து வச்ச தேவன் இந்த மோசேக்கு அடக்க ஆராதனை அவர் தான் நடத்தியிருக்கார். மோசேயை கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். மோசே நம்பிக்கையோடு ஜனங்களை பார்த்து தேவனை நம்புங்க, அவரை விட்டு விலகிறாதீங்க, முழு இருதயத்தோடு அவரை சேவிங்க அப்படின்னு தன்னை தடுத்த ஆண்டவரை பற்றியே எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டு தான் மரிக்க போனார். கற்பனைகளை விட்டு மீறிடாதீங்க, கற்பனைகளை செய்யுங்க, இந்த தேவனை கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கிடுங்க. எந்த தேவன் உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்க, அந்த தேவன் தான். வாழ்நாள் எல்லாம் நீங்க அந்த தேவனை ஜாக்கிரதையா பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு போனார். கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் தெரியுமாங்க. அந்த நம்பிக்கையை தேவன் காத்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, எழுத்தின் பிரகாரமாக அன்றைக்கு மோசே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஆண்டை தடுத்துட்டாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவோடு அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மோசேக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவோடு மோசேயும் எலியாவும் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்க சீஷர்கள் பார்த்தாங்க. அந்த எருசலேம்ல அந்த இஸ்ரவேல் அப்படின்றது என்னது? கானான் தேசம். அன்றைக்கு மோசே கால்நடையாக போய் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு தேசத்தை தன்னுடைய குமாரனாகிய இயேசுவோடு சேர்ந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். தாவீதை பாருங்கள். தாவீது ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. கர்த்தர் தடுத்துட்டாரு. ஆனா அந்த மனிதன் தேவனை நம்பி தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே நீர் பெரியவர், நான் ஒன்றுமில்லாதமே அப்படின்னு தாழ்த்தினான். அந்த தேவனை கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டு நம்பிக்கையில பூரணப்பட்டான். இந்த மனிதனுடைய சரித்திரத்தை வாசிக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாரா இறங்கி வந்தார்னு கேட்டா, தேவாலயத்திலும் பெரியவராக இறங்கி வந்தார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி நிறுத்தினார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. 2 பாடங்களை கற்றுக்கொள்றோம் நம்ம வாழ்க்கையில. தேவன் முடியாது அப்படின்னு நம்மளை தடுத்து நிறுத்தும் போது, அவர் காரியங்களை மறுக்கும் போது, ஜெபங்களை கேட்காம போகும்போது 2 தான். ஒன்று, நீங்க பதில் கொடுக்காத பொழுது என்னை தாழ்த்துற ஆண்டவரே, நீங்க பதில் கொடுக்காத போது உம்மை முழுவதுமாக நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்க என்னை கடைசி வரைக்கும் நடத்தி செல்வீர், நீர் நன்மையானது எனக்கு தருவீர், உம்முடைய கரத்திலிருந்து தீமை வரவே. ஒருவேளை இன்னைக்கு நான் பார்க்காம இருக்கலாம், ஆனா தேவன் எனக்காக எல்லாமே நன்மையாகவே செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தாழ்மையும் தாங்க, எனக்கு நம்பிக்கையும் தாங்க ஆண்டவரே, இந்த 2ஐயும் இழந்து போகாமல் என்னை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தாழ்மையோடு நம்பிக்கையோடு உண்மை கடைசி வரைக்கும் பின்பற்ற கிருபை தாரும், கிருபை தாங்க. இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீங்க மிகுந்த துக்கத்தோடு இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்கள், தேவன் தடுத்து விட்ட காரியங்கள், அடைத்து விட்ட கதவுகளை பார்த்து, ஏன் ஆண்டவரை அடைச்சிட்டீங்க, ஏன் ஆண்டவரை துரத்திட்டீங்க, ஏன் ஆண்டவரை வெளியே விட்டுட்டீங்க, ஏன் ஆண்டவரே அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாய் என்று ஏன் தடுத்துட்டீங்க? இதுக்கு நடுவில் ஒன்றே ஒன்று நான் செய்கிறேன், தாழ்த்துறேன். ஆண்டவரே எவ்வளவு தாழ்மைப்படணுமோ தாழ்மைப்படுறேன், நான் தாழ்த்துக்கிறேன்ப்பா, நான் என்ன செய்யணுமோ அதுக்கு என்னை நான் தாழ்த்துறேன். இந்த நேரத்தில் நான் பெருமைப்படலை, ஆணவம் கொள்ளலை, ஆர்கியூ பண்ணலை, கர்த்தருடைய கரத்தில் என்னை விழுந்துடுறேன். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் மிகுந்த இரக்கங்கள் இருக்கிறது,
ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு வாசிக்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவரீர், உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். இந்த பாதையில எல்லாமே பிளிக்கா இருக்கு ஆண்டவர், எனக்கு நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, எனக்கு வேற வழியே தெரியல, எனக்கு பாதை ஒண்ணுமே தெரியல. இதுக்கு நடுவுல கதவுகளை பூட்டின தேவனை நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவா. I trust you, Lord. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நடத்துவார். அவர் எனக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அவர் கொடுத்த உடன்படிக்கை 1000 தலைமுறை மட்டும் காக்கிறதுக்கு உண்மை உள்ள தேவன். ஆண்டவரே, நான் போகிற பாதை எனக்கு தெரியல, ஆனா நடத்துகிற தேவனை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஐயா, விசுவாசத்தை துவக்குற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என் கண்களை நான் பதிக்கிறேன். என்னை நடத்துவீர், நான் விசுவாசிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில் ஒருவேளை நாங்க எதிர்பார்த்து கேட்டு விரும்பி காத்து கொண்டிருந்த காரியங்கள் நடைபெறாத ஒரு நிலையில மிகுந்த துக்கத்தோடு நாங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக்குகிற கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரும், உமக்கு முன்பாக தாழ்மைப்பட கிருபை தாரும். அதனாலே எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்றுவீராக. தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் கடைசி வரைக்கும் ஓட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.